ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு உயிர்த்தெழுதலின் நாள். நீங்க கேலண்டர் நாட்களை பாக்குறீங்களா? நவம்பர் மாதத்தின் 30ஆம் தேதிக்கு வந்துட்டோங்க. 11 மாதங்கள் முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்துல. கடைசி வாய்ப்பாக இந்த புதிய மாதத்தை கொடுக்க போகிறாரு வர மாதத்தின் 31 டேஸ் நமக்கு முன்னிருக்கு. இதை பண்டிகை நாட்களாக ஷாப்பிங் செய்வது, சாப்பிடுவது, திரிவது, கேரல் ரவுண்ட்ஸ் திரிவது, என்னங்க கிறிஸ்மஸ் ஆர்ப்பாட்டம், நியூ இயர் கொண்டாட்டம், இவைகளுக்குள்ள நம்முடைய ஆழ்மனதை சுத்திகரிக்க நேரம் இல்லாம போகலாம். அதனால இப்பொழுதே ஆயத்தமாகி அப்பொழுது தேவனை ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்கும்படிக்கு நம்முடைய ஆர்ப்பாட்டங்களின் நடுவே ஆண்டவரை கனப்படுத்தும்படிக்கு நம்முடைய ஆழ்மனதை ஆயத்தப்படுத்திக்கணும். அதுக்குதான் தேவனுடைய வசனம் அவசியம். வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவு சீக்கிரமாய் ஆண்டவரே இந்த கடந்த 11 மாதங்களும் எங்களை காத்து இந்த மாதத்தினுடைய கடைசி நாளுக்குள் உம்முடைய பாத சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம் செய்து இந்த வருஷத்திலே நாங்கள் செய்ய முடியாமல் போனவைகளை முடிப்பதற்கு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை முடிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயர் எண்டிங் என்றால் கணக்கு கொடுக்கணுங்க. தேவனுக்கு கூட நாம கணக்கு சொல்லணும். என்ன செய்தோம், எப்படி வாழ்ந்தோம், எவ்வளவாக நாம தேவனை துதித்தோம், எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்தாரு, எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு என்பதையும் ஞாபகப்படுத்திக்கணும். ஆலயத்துக்கு போக 52 ஞாயிற்றுக்கிழமைகள் ஒரு வருஷத்துல இருக்கிறது. நாம எத்தனை பேர் இந்த 11 மாதமும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு போனீங்கன்னு கணக்கு போட்டு பாருங்க. கர்த்தருடைய நாளை கனப்படுத்தினா கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். தேசத்தின் உயர்வான இடங்களிலே உட்கார செய்வேன் என்று சொன்னார். வரப்போகின்ற சில ஞாயிற்றுக்கிழமைகளையாவது நாம பயன்படுத்திக் கொள்ளுவோம். நமக்கு இன்னொரு 4-5 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கு இந்த வருஷத்துல. இந்த ஞாயிறோடு சேர்த்து 5. இந்த 5 ஞாயிற்றுக்கிழமையாவது நாம தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று தேவனுடைய சமூகத்துல செலவிடுவோம். தேவனுடைய ஆலயத்துக்குள் எதற்கு போக வேண்டும் என்றால் போகணும். தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போகணும். எதற்கு போகணும்? ஒருமுறை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கிறேன் பாருங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல், நாம சபையாக, சமூகமாக, ஆண்டவரின் பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வருகிறோம். அதுதான் தேவனுடைய ஆலயம். எங்கே 2-3 இருப்பார்களோ அங்கே நான் இருப்பேன் என்ற ஆண்டவர். அது சொந்த இடமோ அல்லது வாடகை இடமோ அல்லது ஒரு ஹாலா இருந்தாலும், அது பெரிய ஆலயமோ சின்ன ஆலயமோ, ஒரு குடிசை ஆலயமானாலும், சாதாரண ஒரு ஷெட் ஆனாலும், பெரிய பெரிய கேத்தட்ரல்ஸ் ஆனாலும், அதை வைத்து ஆண்டவர் நம்மை கனப்படுத்துறதும் இல்ல, குறைக்கிறதும் இல்ல. ஆனா எங்கே என் நாமத்தில் கூடி வருவீர்களோ அங்கே இருப்பேன் என்றார். அநேகர் இந்த லாக்டவுன்ல ஆலயங்களுக்கு போக முடியாத சூழ்நிலைகள் இருந்த போது ஆலயத்துக்கு போவதே நிறுத்தி விட்டவங்க அநேகர். நீங்க சொன்னதுல இருந்து நாங்க ஆலயத்துக்கு போக துவங்கிட்டோம்னு சொல்வதற்காக தேவனை துதிக்கிறேன். அப்ப ஆலயத்துக்கு போனோம் வந்தோம் என்றால் பிரயோஜனம் இல்லைங்க. எதற்கு போகிறோம்? அங்கே சபையாக கூடி வருகிறோம். எதற்காங்க பாருங்க. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம், ஒருவருக்கொருவர் எச்சரிக்க கடவோம். என்னங்க, நாளானது சமீபித்து வருவதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். மேலும் அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஒருவரையொருவர் ஏவ வேண்டும். எதற்கு போகிறோம்? ஒருவரையொருவர் எச்சரிப்பதற்காக. எச்சரிப்பதுன்னு சொன்னா ஒருவருக்கொருவர் கத்திக்கொள்வதில்லைங்க. ஒருவருக்கொருவர் குற்றம் பிடிப்பது அல்ல. எச்சரிப்பது என்று சொன்னால் இன்னும் நம்ம தெளிவா பார்த்தால் கொலேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவீர்கள். ஒரு முறை பாருங்க, கொலேசியருக்கு எழுதின நிருபம்
3வது அதிகாரம் 16ஆம் வசனம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை குறித்து பக்தியுடன் பாடி கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. தேவனின் வார்த்தைகளை இருதயத்தில் நிரப்பி வைக்க அந்த வசனத்தையே பாடலாக மாற்றி சங்கீதமாய் பாடி கீர்த்தனைகளாலும் சங்கீதங்களினாலும் ஒருவருக்கொருவர் எச்சரித்துக் கொண்டு போதித்துக் கொண்டு தேற்றிக் கொண்டு ஏவிக்கொண்டு இருப்பதற்காக நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம். நீங்க தனியா இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கவலை, அந்த என்ன சொல்லுவோம், உங்களுக்குள்ள ஒரு மாதிரியான துக்கம், நான் ஒருத்தன் தான், எனக்கு யாரும் இருக்கிறா, எனக்கு யாரும் இல்ல, நான் ஒருத்தன் மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அல்லது நான் மட்டும்தான் நல்லா இருக்கிறேன் என்று சிலர் கர்வப்படுறவங்களும் இருக்கிறாங்க, சிலர் குறைவா நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லார் இடத்துக்கு போகும்போது நம்ம சபையில இருக்கிற எல்லாரும் மிலிட்டரியில இருக்கிறவங்கள போல ஒரே மாதிரி இருப்பாங்களா? ஒரே மாதிரி நடப்பாங்களா? ஒரே மாதிரி நடந்துப்பாங்களா? அவங்க ஆவியில் அப்படியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரே தவிர அவங்க ஸ்டேட்டஸ்ல, அப்படின்னா பணக்காரங்க இருக்கலாம், ஏழைங்க இருக்கலாம், படிச்சவங்க இருக்கலாம், படிக்காதவங்க இருக்கலாம், இன்னும் பெண்கள் இருக்கலாம், ஆண்கள் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், வாலிபர்கள் இருக்கலாம். நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா கூடும்போது பாருங்க, இன்றைக்கு ரொம்ப குறைவா இருக்கிறது என்னன்னா, ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்றதே இல்லைங்க. சர்ச்சு வரைக்கும் எதுக்குங்க, வீட்டுல இருக்கிற கணவன் மனைவி கூட ஒருவருக்கொருவர் பேசிக்கிறது இல்லைங்க. ஒரு வேலை ஏதாவது அவசியம்னா, வேலை இருந்தா அதை போன்லயே பேசிக் கொள்ளுகிறாங்க, அல்லது ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிட்டு அவங்க வேலையை பாக்குறாங்க. வாட்ஸ்அப் அனுப்பும் போதுங்க உங்க மெசேஜ் அங்க போச்சு, அங்க இருந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துச்சு. ஆனா நாம எப்படி ஒரு இலக்குக்கு நம்ம வந்தடைய முடியும்? ஒரு தீர்வை நம்ம பார்க்க முடியும்? முகமா நம்ம பேசும்பொழுது நம்முடைய மனங்கள் சேர்ந்து வரும், நமக்கு பதில்கள் கிடைக்கும். தேவன் நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கொள்ள நமக்கு இத்தனை லாங்குவேஜஸ் இருக்கு, நமக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம குடும்பத்திலே கணவன் மனைவிகள் பேசிக்கொள்ளணும். பிள்ளைகளோடு நீங்க பேசுகிறீங்களா? அநேகர் இன்றைக்கு பிள்ளைகளோட பேசவே மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு தெய்வ வசனத்தை வீட்டுல கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சென்று சோர்ந்து வந்தா சாப்பிட்டு தூங்குன்னு சொல்றாங்க தவிர, என்னாச்சு ஸ்கூல்ல, எப்படி போன, எப்படி வந்த என்று அன்போடு விசாரிச்சா அந்த பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் பாசம் இருக்கும். அவங்க தவறுகள் செய்யாம, அவங்க வாழ்க்கையில ரகசியம் இல்லாமல் எப்பொழுதுக்கு அப்போது உங்களுக்கு அவைகளை தெரியப்படுத்துவாங்க. முக்கியமா வாலிப வயதுல இருக்கிற மகன் மகளோடு ரொம்ப ஜாக்கிரதையா அவங்களிடத்துல நடந்து கொள்ளணும். அவங்க நடத்தை, அவங்க இயல்புகளை நம்ம தெரிந்து கொள்ளணுங்க. அவங்கள நம்ம கவனிக்கணுங்க. சரியான அளவுல அவங்கள கடிந்து கொள்ளணும், எச்சரிக்கணும், அன்பு காண்பிக்கணும். அதே நேரத்துல போதிக்கணும்னு வசனம் சொல்லுது. இதெல்லாம் நம்ம குடும்பத்துல நடந்தா, குடும்பம் சரியா இருந்தா சபை சரியா இருக்குங்க. சபைகள் சரியா இருந்தா தேசம் அழகா இருக்குங்க. தெரியுமா அந்த விஷயம் உங்களுக்கு? குடும்பங்கள் சரியா இல்லாவிட்டால் சபையிலும் அப்படிப்பட்ட பேதங்கள், பிரிவினைகளோடு இருப்பதை எத்தனையோ பார்க்கிறோம் இன்றைக்குங்க. குடும்பத்துல எப்படியோ சபையிலும் அவங்களுக்கு அவங்க என்பது போல இன்றைக்கு நடந்து கொள்வதை பார்க்கிறோம். தேவன் நம்மை ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஐக்கியத்தோடு நீங்க ஜெபிங்க, ஏக சிந்தையோடு ஜெபிங்க, ஒரு மனதோடு நீங்க ஜெபிங்க. அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க, அன்பை காண்பீங்க, அன்பு காண்பிக்கும்படி ஏவுதல் கொடுங்க. நற்கிரியைகள், நல்ல காரியங்களை செய்ய ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துங்க. அனாதை ஆசிரமங்களுக்கு போவோமா? ஹாஸ்பிட்டலுக்கு சென்று நம்ம அக்கறை செலுத்துவோமா? அவங்களுக்காக ஜெபிப்போமா? கஷ்டத்துல இருக்கிறவங்களை தேற்றுவோமா? சந்தோஷமாக இருக்கிறவர்களின் சந்தோஷத்திலே பங்கு பெறுவோமா? என்கிற ஆலோசனைகள் நமக்கு வர வேண்டும். சபையில் ஒரு கூட்டம் நடந்தா சபையெல்லாம் அங்க இருக்கணும். சபையில் ஒரு மரணமானால் சபையெல்லாம் அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற சூழ்நிலையில இருக்கணும். ஒரு திருமணம் நடந்தால் அந்த நன்மை நிமித்தம் சபையெல்லாம் ஆனந்திக்கணும். இதுதான் ஐக்கியத்தோடு கூடிய சபை. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்க முடியறதில்ல. குறைந்தது சபைக்கே போக முடியறதில்ல இல்லைங்க. நம்ம உறவினர்கள் வேற, நம்ம நண்பர்கள் வேற, திரும்ப சர்ச் மெம்பர்ஸ் வேற என்பது போல இருக்கு. தவிர உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு உறவினர்கள்னு யாராவது இருந்தா அவங்க கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்களே. அந்த ரத்த சொந்தங்களே கிறிஸ்துவின் ரத்த சொந்தங்கள் தவிர உலகத்தார் கிடையாதுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நண்பர்கள் என்று யாராவது இருப்பார்கள் என்றால்
உண்மையான நித்திய நண்பனாகிய ஆண்டவரை நேசிக்கிற அவங்க தான் நமக்கும் அவங்க நண்பர்கள். உன் ஃப்ரெண்டோட நண்பன் உனக்கு என்ன ஆவாங்க? ஃப்ரெண்டு தானங்க. உங்க ஃப்ரெண்டு நண்பனும் ஆண்டவரே, என் ஃப்ரெண்டு நண்பரும் ஆண்டவரே, இன்னொருவருடைய ஃப்ரெண்டோட நண்பரும் ஆண்டவரே. ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து நண்பர்களாக நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். நண்பர்கள் பொதுவா என்ன செய்வாங்கன்னு பாருங்க, ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுவாங்க, அவங்க அறிவுரையை எடுத்துக்கொள்ளுவாங்க. அது நல்ல நண்பர்களா இருக்கும்போது, ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறவங்களா இருக்கும்போது தேவ விஷயங்கள்ல அவங்க ஒரு மனதோடு இருப்பாங்க. அதற்கு தான் நாம தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும். ஒருவருக்கொருவர் 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 ஒருவன் என்ன செய்ய முடியுங்க? ஒருவனாய் ஒன்னும் செய்ய முடியாது. ஒருவரோடு ஒருவர் இருக்கணும். தனிமையா இருப்பது நல்லது என்று தேவன் ஏற்ற துணையை அவர் ஏவாளை கொடுத்தார். இருவர் இருந்தா போதுமா? இல்லன்னு தேவன் அவங்களுக்கு குமாரரை கொடுத்தாரு. சரி, 4 பேர் இருந்தா போதுமா? இல்ல என்று நிரூபித்தாரு. அவங்க எல்லாரும் ஒரே ஜனமாக ஒரே மொழி பேசுகிறவங்களா இருந்தாங்க. ஆனா நிம்ரோதின் காலத்துல அவங்க எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வானத்துக்கே கோபுரம் கட்டலாம் என்று பூமியை நிரப்பி விஸ்தாரமாகுங்கன்னு ஆண்டவர் சொன்னா, ஒரே இடத்துல இருந்தா மூச்சு முட்டும், தண்ணீர் கிடைக்காது, காற்று இருக்காது. இந்த பிளாட் சிஸ்டம்ஸ் வந்துச்சு பாருங்க. இன்றைக்கு இந்த சிட்டிஸ்ல இருக்கிற பிரச்சனை இதுதானங்க. ஏதோ ஒரு ரிப்பேர் வேலை ஒரு வீட்டுல நடந்து கொண்டிருந்தா பிளாட்ல இருக்கிற எல்லாருக்கும் அந்த சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும். எத்தனையோ தடைகள், எத்தனையோ பிரச்சனைகள். பிளாட்டில் தேவன் விசாலமான பூமியை கொடுத்தார். அருமையான நிம்மதியான காற்றையும் தண்ணீரையும் வானிலையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆனா மனிதன் நான் ஒரே இடத்துல செட்டில் ஆவேன் என்பதை பார்க்கிறோம். எல்லாரும் ஒன்றானாலும் கெட்ட மனசு இருக்கிறவங்க ஒன்றானா இன்னும் கெடுதல் ஜாஸ்தியாகும் தவிர அது குறையாது. ஆனா கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவங்க, ஆண்டவராலே மீட்கப்பட்டவங்க, அவங்க ஒன்றானால், ஒரு மனதோடு ஒரே இருதயத்தோடு ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்கும். வல்லமையான அற்புத ஆச்சரிய காரியங்கள் ஆதி சபையில நடந்தது. தேவ ஊழியர் சபை ஜெபித்துக் கொண்டிருந்தா வல்லமையுள்ள தேவ செய்திகளை அறிவித்துக் கொண்டு எங்கனாலும் அங்கே பெரிய எழுப்புதல்களை பார்க்க முடிந்தது. உண்மையை சொல்ல போனா இன்றைக்கு எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது, எழுப்புதல் கூட்டங்கள்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான எழுப்புதல் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டு வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக ரோஷமாக பரிசுத்தராய் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு வசனத்தின்படி வாழ்கிற விசுவாசிகள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. போதிக்கிற போதகர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா போதிக்கிறதின்படி வாழ்கிற ஊழியக்காரங்க ரொம்பவும் குறைந்து கொண்டே இருக்கிறாங்க. தேவ ஆலயத்திலே தேவனுடைய ஆவியின் கிரியைகள் நடக்கும் என்கிற விசுவாசம் நமக்கு இல்லாவிட்டா, தேவ பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் அந்த இடத்துல செல்லும் போது அவர் அன்பு நம்மை பிணைக்கிறது, அவருடைய ஆவி நம்மை பலப்படுத்துகிறது என்கிற விசுவாசம் இல்லாவிட்டா, ஆலயங்களுக்கு போகாவிட்டா நாம நஷ்டம் போவோங்க. போகும்போது நீங்க எல்லாரோடும் சேர்ந்து இருக்கணும். அங்க எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு சர்ச்சில் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இருக்கக்கூடாது. சர்ச் மெம்பர்ஸ் எல்லாரையும் நீங்க நேசிக்க முடியணும். தேவ ஊழியரை நீங்க கௌரவத்தோட அன்பு செலுத்த முடியணுங்க. ஒருவர் நடுவே ஒருவர் அன்பின் கட்டு இருக்கணும். அப்ப அது எவ்வளவு மதுரமா இருக்குமோ, அது எவ்வளவு கெட்டியா இருக்குமோ, பிசாசு நம்முடைய பேச்சுக்கு வராமல் எவ்வளவு வேலியா இருக்குமோ, நீங்க சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நீங்க புரிந்து கொள்வீங்க. தேவனுடைய கிருபையில இதோ டிசம்பர் மாதத்துக்குள்ள போகிறோம். சீக்கிரத்துல அநேக சபைகள்ல இனி கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் என்று, பண்டிகைகள் சர்வீசஸ் என்று, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் என்று இப்பொழுதே தொடங்கிருச்சு. இந்த பதட்டங்களின் நடுவில் ஆழ் மனதை சரி செய்து கொள்வது, இந்த சந்தர்ப்பமாய் நாமே கேக் வாங்கி கொண்டு சாப்பிடுவதல்ல, இயேசுவை அறியாதவங்களோடு சுவிசேஷத்தை அறிவித்து இன்று இரட்சகர் உங்களுக்காக பிறந்தார் என்கிற வார்த்தையை, இயேசுவின் வார்த்தையை கேட்காதவர்களுக்கு அறிவிக்கும்படியாக ஏழைகளை நினைவு கூர்ந்து இந்த சந்தர்ப்பமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த பெரிய ஆவிக்குரிய சந்தோஷத்தை அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்பு நிறைந்த தகப்பனே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளாக உங்க கிரியை செய்யுங்க ஐயா. இந்த வருஷத்தின் கடைசியில உம்முடைய பாத தண்டையிலே சேர்ந்து மை ஆராதிப்பதற்கு, எங்களுக்கு கொடுத்த குடும்பங்களிலே சபைகளிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, பண்டிகையின் சந்தர்ப்பமாய் எங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் மாத்திரமில்லாமல் இயேசுவின் நாமத்தை அறியாதவர்களிடத்துல அப்பா தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்ற வார்த்தையின்படியாக தேவைகளில் இருக்கிறவர்களிடத்துக்கு நாங்கள் செல்லுவதற்கு, உம் அன்பை பகிர்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் கீழே ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க பெயரையும் மற்றும் உங்கள் விவரங்களையும் கமெண்ட் பண்ண நீங்க மறந்து விடாதீங்க. இன்றைக்கும் கல்வாரி சபையில நடக்கிற தமிழ் ஆராதனை உங்களுக்கு நாங்க ஒரு பகுதியை யூடியூப்ல லைவ் கொடுக்க முயற்சிக்கிறோம். நீங்க உங்களுடைய சபைகளுக்கு முதல்ல போங்க, உங்க ஆராதனையில கலந்து கொள்ளுங்க. சென்று வந்த பிறகு நீங்க இந்த லைவ்ல எங்களோடு நீங்க கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக நாங்க லைவ் கொடுக்கிறோம். பார்த்து பலப்படுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை செய்யுங்க. இந்த புதிய வருஷத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இப்பொழுதிலிருந்து உங்க இருதயத்தை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவருக்கும் துணையாக இருப்பதாக. இயேசு ரட்சகரே கோடான ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியே. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பர் 4ஆம் தேதி திரும்ப உங்களுடைய பெங்களூருக்கு வருகிறோம். மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே ஏற்பாடு செய்கிறோம். வர முடியறவங்க எல்லாரும் வந்து கூடுமானால் 2 செஷன்ஸ்க்கும் வந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். நீங்க பெங்களூருவை சுற்றி அநேக இடங்கள்ல இருந்து வருகிறீங்க. நீங்க மதியான செஷனுக்கு பங்கு பெற்று தேவைப்பட்டால் நீங்க மாலை சென்று விடலாம். நினைவுல கொள்ளுங்க, டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், அதே போல மாலை 6லிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலயா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அல்லது உங்களுக்கு ஸ்கிரீன்ல QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. அல்லது நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அட்ரஸ் விவரங்களை அனுப்பி வைக்கிறோம். நேரடியாக உங்களை பார்க்க வேண்டும் என்று, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்க பெங்களூரு வருகிறோம். கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சிகளின் மூலம், சோசியல் மீடியா மூலம் தேவ வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங் மூலமாக உங்களை இன்னுமாய் பலப்படுத்த வேண்டும் என்று, உங்கள் குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று இந்த கெட்டுகிற ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன ரட்சிக்க நரரூபமனரே, என் சிலுவை சுமந்து என்னை பருத்தருக்கு செத்தாரே. ஓ அன்பான தேவனே, அருமையான ராஜனே. மும்பையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்னொரு முறை டிசம்பர் 10ஆம் தேதி ஒரு விசேஷமான பாஸ்டர்ஸ் கிறிஸ்துமஸ் மீட்டிங்கில் தேவ செய்தியை பகிர மும்பை வருகிறேன். எல்லாரையும் வரவேற்கிறோம். நீங்க யார் வேண்டுமானாலும் வரலாம். சாயந்தரம் 6லிருந்து 10 மணி வரை மும்பையிலே மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல் தாராவிலே நடக்கிற இந்த விசேஷமான கிறிஸ்துமஸ் மீட்டிங்கிற்கு உங்களையும் வரவேற்கிறோம். வாங்க, நம்ம ஆண்டவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்து அவரை நாம கொண்டாடுவோம். இந்த கூட்டங்களை குறித்து மேலும் விவரங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, அல்லது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. மும்பையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இன்னொரு முறை மும்பையிலே ஒன் டே கெட் டுகெதரை இந்த டிசம்பர் 11ஆம் தேதி ஏற்பாடு செய்கிறோம். தவறாம நீங்க வாங்க. கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சியின் மூலம், சோசியல் மீடியாவின் மூலம் பலப்படுகிற உங்களை நேரடியாக பார்ப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ரெஹத்தோர் மெமோரியல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஸ்டேஷன் ரோட், பரேல், மும்பை. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற போன் நம்பருக்கு நீங்க கால் செய்யலாம், அல்லது QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. ஒரே செஷனுங்க. இந்த ஒன் டே கெட் டுகெதர் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை தவறாம கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க.